ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை எப்படி எம்எல் ப்ராப்ளமாக மாற்ற போகிறோம், அதை எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம், எவ்வளோ எஃபர்ட் ஒவ்வொரு ஃபேஸஸ்க்கும் நம்ம அலோகேட் பண்ண போகிறோம், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை பார்ப்போம். அதே மாதிரி 10 மேஜர் ப்ராப்ளம்ஸ் நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு எம்எல் சொல்யூஷன் நம்ம ஆர்கிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் எம்எல் ப்ராப்ளம்ஸ். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டாக பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த கொஷின் எப்போவுமே ஃபஸ்ட்டு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டெலிகாம் சர்ன் அனலைசிஸ், அதாவது ஒரு ஜியோ மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்க கம்பெனி எத்தனை கஸ்டமர் என்னை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறது அனலைஸ் பண்ண விரும்புகிறாங்கன்னா, நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சர்வீஸை யூஸ் பண்ணுவாரா, இல்லை அதை ஆப்ட் அவுட் பண்ணிட்டு வெளியே போவாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போது இதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாஸ், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இது மேஜராக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருக்கணும். இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் டீம் அவங்க செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு எம்எல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை கொண்டு வர முடியும். ஸோ இதில் நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம ப்ரிடிக்ஷன் வேரியபிள் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரில் 2வது தேவைப்படுறது, அதாவது இந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இது எப்படி எம்எல் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து செட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஏபிஐஸ் தேவைப்படும். ஸோ இந்த ஏபிஐஸ் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நம்மளோட காஸ்ட் பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ, ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வேணுங்கிற டேட்டாவை எப்படி ஸ்க்ராப் பண்ணி எடுக்க போகிறாங்க, இல்லை வந்து எப்படி அதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்னென்ன செட் ஆஃப் ஏபிஐஸ்னால் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி என்னென்ன ஏபிஐஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுவாங்க, அமேசான் ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மாங்கோடிபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாபேஸ், ஏபிஐஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எப்போவுமே வந்து நம்மளோட எண்ட் யூசர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் கிளையண்ட், எண்ட் யூசர் யார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டெலிகாம் சர்ன் அனாலிசிஸ் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர் யார், நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் கஸ்டமர்ஸ் தான். ஸோ இவங்க தான் எண்ட் யூசருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே ஆர்கிடெக்ட் பண்ணணும். அடுத்து ஒரு டேட்டா வருது, அந்த டேட்டாவை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா வருது, என்ன நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன டைப் ஆஃப் சிமுலேஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த டேட்டா வச்சு நம்ம கணிப்போம். அந்த 3 பாயிண்ட்டு தான் இது. ஸோ பேசிக்கலாக இந்த 3 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம வந்து எம்எல் ப்ராப்ளமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை வந்து எம்எல் ப்ராப்ளமாக மாற்றிட்டோம். இப்போ அந்த எம்எல் ப்ராப்ளத்தை வந்து எவாலுவேட் பண்ணுறக்கும் இப்போ வந்து நம்ம சேம் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஜியோ மாதிரி ஒரு சர்வீஸ் உள்ள கம்பெனி, நான் வந்து இப்போது ஆப் பண்ணுவேனா மாட்டானா அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னோடய செட் ஆஃப் கேபிஐஸ் என்னவாக இருக்கும், அதாவது நான் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருப்பேன், அப்போ என்னால் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு, இப்போ வந்து நான் எவ்வளோ எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் கேபிஐஸ். ஓகேங்களா? ஏன்னா எதை வச்சு நான் வந்து இதை எவாலுவேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம வந்து இவாலுவேட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, இயர் ஆன் இயர் ரெவன்யூ எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் அதோட சிஏஜிஆர். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேபிஐஸ் இருக்குது. ரைட்டுங்களா? கேபிஐஸுங்கிறது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு எம்எல் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற வேண்டிய இடம் வந்து கேபிஐஸ் தான். டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணுறோமா, இல்லை வந்து க்ராலிங் பண்ணுறோமா, இல்லை வந்து நம்ம வேறு ஏதாவது கிளைண்ட்டே வந்து நமக்கு டேட்டா கொடுக்கலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை பற்றி அவங்களே சில டேட்டாஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத டேட்டா வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டாவெலாம் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு, இதை ஸ்டோர் பண்ணி ஹேண்டில் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணி அதை அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஜியோ மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, இவங்க தான் என் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு. ரைட்டுங்களா? அப்போ வந்து இந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ரீ ப்ராசஸ்னால் அந்த டேட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதில் வந்து எம்எல் அல்காரிதத்தை உட்கார வைப்போம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷனலைஸு, அப்புறம் மானிட்டர் பண்ணுவோம். அப்புறம் மானிட்டரு, அப்புறம் நம்ம ரீட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது மேலேயே இது பண்ணுறது மூலிமா நம்ம எப்படின்னா ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமருக்கு ஜென்ரேட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதுனா செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அல்காரிதத்தை யூஸ் பண்ணுவோம். லீனியர் ரெகுலேஷன், இல்லை லீனியர் கிளாசிஃபிகேஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட்டு, எக்ஸ்ஜி பூஸ்ட்டு, அப்புறம் அடா பூஸ்ட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஆப்டிமைஸ் பண்ணி நான் எவாலுவேட் பண்ணிவிடுவேன். ஸோ எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் அல்காரிதம் இஸ் ஃபிட் டு யூஸ் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து நான் சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணுவேன். ஸோ சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணிட்டேன்னா வழக்கம் போல் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டைப் ஆஃப் மேஜரான ஒரு எரர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் வரும்போது அந்த இடத்துல எம்எல் வேணுமா வேணாமாங்கிறது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு சாஃப்ட்வேர் யூசேஜை விட எம்எல் சாஃப்ட்வேர் யூசேஜ், அதாவது எம்எல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ராப்ளத்துக்கு எம்எல் தேவையா இல்லையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து டேட்டா அவைலபிளாக இருக்கா? ஏன்னா டேட்டா அவைலபிள் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஒரு எம்எல் அல்காரிதத்தை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா, அகெயின் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டைம் வேஸ்ட்டும் கூட, அப்புறம் வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் கூட. ஸோ நம்ம வந்து டேட்டா இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். ரெண்டாவது டேட்டா இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிக்குவோம்னா, அந்த டேட்டா வந்து ஃபுல்லி க்ளீன்ட் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம எம்எல் யூசேஜ் ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நாலாவது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது நம்ம ஒரு டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணி அல்காரிதம் ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது நம்ம ஹியூமன்ஸோட கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா டெலிகாம் சேர்ன் அனாலிசிஸ் அப்போ பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, இந்த கஸ்டமர் வந்து வெளியே போகிறார் அப்படிங்கிறது நான் ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் மூலமாக டிசைட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து லாஜிக்கலாக இருக்கா, இல்லை இந்த ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது கரெக்டாக, இந்த ஃபீச்சர் வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதோட வேர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கிளை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, கேன்சர் டயக்னைசிங் எம்எல் மாடலை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் மாடல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆன் ரியல் டைம் சிச்சுவேஷன் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் ப்ரொடியூஸ் பண்ண டேட்டா வந்து அதிக வெயிட்டேஜும், அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஃபார்ம் டைப்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டைப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கனால அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரிடண்டன்டான ஃபீச்சர். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டுமே ரிடண்டன்ட் ஃபீச்சர். ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சேம் டிசீஸ் தான் டயக்னைஸ் பண்ணணும், கரெக்டாக? அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் ஃபார்ம் கொடுத்தா என்ன, ஸோ டிசீஸ் இஸ் கோயிங் டு பி சேம், ரைட்? ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் அல்காரிதம் rather than டேட்டா குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேராமெட்ரிக்னு சொல்லுவாங்க. இங்கே எந்த ஒரு அசம்ஷனுமே இருக்காது. ஸோ இந்த கேஸ் சினாரியோவில் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, இது எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயஸ் வந்து நமக்குள்ளேயே நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அகெயின் வி ஹேவ் டு கிராஸ் வெரிஃபை. எம்எல் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில கேபிஐஸ் மேலே வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம தப்பான கேபிஐ மேலே பண்ணோன்னா எம்எல் மாடல் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். ஸோ டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேஸ்ட், டோட்டல் காஸ்ட் வேஸ்ட். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூகுளோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வச்சுக்கோமே, அது வந்து நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் மேலே வந்து நான் என்னோட கேபிஐ செட் பண்ணியிருந்தேன்னா, அப்போ கூகுள் சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும், மறுபடியும் எனக்கு சேம் லிங்க் அதிகமாக காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை கிளிக் பண்ணுவேன் நினச்சிக்கிட்டு. ஸோ இதுதான் வந்து பயஸ். நம்ம வந்து ஒரு ராங்கான ஒரு கேபிஐ மேலே ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாட் மெஷரிங் த ரியல் டைம் ஆஃப் லிட். அதாவது ஒரு ரியல் டைமில் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அதுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ அதிகமாக தேவைப்படாது. பட் அந்த இடத்துல நம்ம எம்எல்ஏ போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு இம்பேக்டே இருக்காது. ஸோ நம்ம ரியல் டைம் கேஸ் ஸ்டடியோடு நம்ம பார்க்கணும். அதாவது இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சேல் நடக்கும். அப்போ மார்க்கெட்டிங் ஒருத்தங்க சேல் பண்ணுவாங்க. அப்போ ஜென்ரலாக என்ன நடக்கணும், மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணால் சேல்ஸ் அதிகமாக நடக்கணும். அதானே கரெக்டு? ஸோ வி ஆர் கம்பேரிங் வித் அ பெஞ்ச் மார்க். ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து நான் வந்து சேல் பண்ணுறக்கும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணுறக்கும் எனக்கு ஒரு அப்லிஃப்ட் இருக்கணும். ஸோ சேம் திங் ஷுட் ஹேப்பன் வித் எம்எல். அப்போ வந்து நம்ம ரியல் டைமோட கம்பேர் பண்ணலைன்னா அகெயின் வி ஆர் லூசிங் அவுட் தி பவர் ஆஃப் எம்எல் தான் சொல்லணும். என்ன யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ்னால்
ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடலை வந்து அப்படியே யூஸ் பண்ணி டேட்டா எக்ஸிஸ்டிங் டேட்டா மேலே யூஸ் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் இது சம்டைம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் என்ன நடக்கும்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸோடு வரும். ஸோ வி ஹேவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம்ஸ். ஒரு குவிக் சொல்யூஷன்ஸ்க்கு ப்ரீ ட்ரெயின்ட் மாடல் ஓகே. பட் ஃபார் அ லாங்கர் டேர்ம் நம்ம வந்து நம்ம மாடல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா டெஃபினட்டாக கஸ்டம் மாடல்ஸ் தான் ரொம்ப மோர் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம என்ன நினச்சி போனால் சில நேரம் ஒரு தடவை எம்எல் அல்காரிதத்தை வந்து ட்ரெயின் பண்ணிட்டா அது எப்போவுமே கரெக்டான அவுட்புட் தான் கொடுக்கும், எப்போவுமே கரெக்டான ப்ரிடிக்ஷன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எம்எல் அல்காரிதம் வந்து ஒரு தடவை மட்டும் ட்ரெயின் பண்ண போகிறதுல மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம சேம் ஜியோ மாதிரி ஒரு சர்வீஸ் டெலிகாம் சர்ன் அனாலிசிஸ் எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு அவுட்புட் ப்ரிடிக்ஷன்ஸ் வரும், இவங்கெல்லாம் வெளியே போவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க போக மாட்டாங்க, ஸ்டில் தே வில் பி ஆர் கஸ்டமர். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு என்ன நடக்கணும்னா, மறுபடியும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணி மறுபடியும் நம்ம ரீஐட்ரேட் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து ஒரு அல்காரிதம் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது மாதிரி தான் அது வந்து ஒரே ஒரு ட்ரைனிங்லேயே வந்து இல்லை சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மேஜரான பிட்ஃபால் தான். ஒரு மாடல் வந்து இப்படி தான் அவுட்புட் கொடுக்கணும், இந்தந்த ஃபீச்சர்ஸ் தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து ஒரு விதமான பயஸ் தான். பிகாஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கார் சேல் பண்ணுற கம்பெனி வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் அதிக ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரியல் டைம் சுச்சுவேஷனில் போய் பண்ணுவோம். பட் ரியல் டைம் சுச்சுவேஷனில் வேறையாக இருக்கலாம். ஸோ எஸ்தெட்டிக் ஆல்சோ பிகமிங் அ மேட்டர். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட பர்செப்ஷன் வந்து மிஷின் எடுத்துக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயஸுக்கு நம்ம வரக்கூடாது. ஓகே, நம்ம மேஜரான பிட்ஃபால்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து 5 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் எம்எல், அதாவது மிஷின் லேர்னிங் ஆர்கிடெக்சரில் ஃபஸ்ட்டு 5 ஃபேஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் அண்ட் ட்ரையிங் அவுட் த நியூ ஐடியாஸ். அதாவது ஒரு எம்எல் அல்காரிதம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஓசி ஜென்ரேட் பண்ணணும். ஒரு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாலேருந்து ஒரு சப் சாம்பிள் எடுத்து அதில் வந்து நம்ம என்னென்ன ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். இதனால் என்ன நடக்குதுன்னா, நம்பர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் கம்மி, ஸ்கேலிங் கம்மி, காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸை நம்ம ஸ்கிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காஸ்ட்டாகவும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் அதே மாதிரி ஃபுல்லாமே வேஸ்ட் ஆகும். ஏன்னா பிஓசியே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா பட் வாட் வில் பி த யூஸ் இன் த ரியல் டைம், ரைட்? ஸோ இது எப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி. வாட்டர் ஃபாலில் டாப் மோஸ்ட் இருக்குது பிஓசி, அப்போ டவுன் மோஸ்ட் இருக்குது ஆட்டோமேஷன் ஆஃப் த ஹோல் ப்ராசஸ், இன்க்ளூட் மோர் பீப்புள் அண்ட் ஸ்கேலிங். ஒன்ஸ் வந்து நம்மளோட பிஓசி வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, நான் வந்து பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை எம்எல் ப்ராப்ளமாக மாற்றி அதுக்கு ஒரு பிஓசி ஜென்ரேட் பண்ணி அந்த பிஓசிக்கு வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் கிவிங் டிசைரபிள் அவுட்புட்னா, அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டெலிகேஷன், மோர் அண்ட் மோர் பீப்புளை இன்க்ளூட் பண்ணுவோம், மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே கொண்டு வருவோம், ஸ்கேலிங் அதிகமாக பண்ணுவோம், அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃபேஸ். ஆனால் இதில் இருக்கிற டேஞ்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஹியூமன்லி இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கனால ஆட்டோமேஷன் பண்ணுறது லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸாக போயிடும். தேர்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஓசி அண்ட் ஸ்கேலிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெப்படேட்டிவ் டாஸ்க் இருக்கும். இதை வந்து மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை என்ன பண்ணணும்னா அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஆட்டோமேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இல்லை டிஜிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்கேலிங் மூலிமா தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்மால் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணுற மூலிமா எவ்வளோ ரெவன்யூ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், எவ்வளோ காஸ்ட்டை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இதில் என்ன பெரிய ஒரு பிரச்சனைனா, ஒன்ஸ் சில ஆட்டோமேஷன் தாண்டி ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஹியூமன் இன்டர்வென்ஷன் இது இல்லாமல் போயிடும். நம்ம அது எப்போவுமே கரெக்டான அவுட்புட் தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் எகெயின் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாதது வந்து சம்டைம்ஸ் கேன் கிவ் அ டிஃப்ரெண்ட் அவுட்புட். நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நியூ கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, அந்த சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க வெளியே போயிட்டாங்கன்னா எகெயின் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அதை கன்வே பண்ணும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மெஷரிங் அண்ட் டிரைவிங் டேட்டா ட்ரிவன் டிசிஷன். என்கிட்ட வந்து ஆட்டோமேட் பண்ண ப்ராசஸ் இருக்குது, பிஓசி இருக்குது, ஸ்கேலிங் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூஜ் சங்க் ஆஃப் டேட்டாஸ், ரைட்? இதில் வந்து ஹை ஆப்ரேஷனல் டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க்ளவுடு கொண்டு வந்து இதை இன்னும் டீப்பாக கொண்டு போய் இன்னும் எப்படி அதிகமாக வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும், இன்னும் அதிக வேல்யூ எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும், இன்னும் எப்படி அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது எப்படின்னா ஒரு பிஓசி டு ஹையர் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இது ஈஸியாக நடக்கும். அதனால தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டேரெக்டாக பிக் டேட்டாஸ்க்கு போவாங்க. ஏன்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட் அண்ட் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ஹியூமங்கஸாக இருக்கும். இதே கம்பேர் டு ஒரு ஸ்மால் ஸ்கேலோ ஒரு எம்எஸ்எம்இக்கு இப்போ வந்து நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 3 ஃபேஸஸ் வந்து மேக்ஸிமம் மோர் தென் எனஃபாக இருக்கும். ஆனால்
எகெயின் இதில் வந்து உள்ள டேஞ்சர் என்னென்னா உள்ளே வர டேட்டா எல்லாமே கரெக்டான டேட்டாவாக இருக்காது. ஸோ எகெயின் நம்ம வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸிங் டேட்டா பைப்லைன் செட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா க்ளீன் டேட்டா பண்ணணும். அதே மாதிரி இதில் சக்ஸஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். இதுதான் நம்ம க்ளீன்டு டேட்டா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணணும். இல்லை எவல்யூஷன் மெட்ரிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 ஃபேஸஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லாமே ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த ஹோல் ஆட்டோமேஷன் ப்ராசஸை ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணி ஆர்கனைசேஷன் லெவலுக்கு ஃபுல்லாக வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த 5 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் எம்எல் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பேஜரான ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி எம்எல் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம அவுட்புட்டை வந்து கிளைண்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை எல்லாமே ஷார்ட்டாக நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். அகெயின் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வந்து 4 விஷயம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம வந்து மெஷின் லேர்னிங் ப்ராப்ளமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி என்னென்ன மாதிரி எஃபர்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 10 மேஜர் ட்ராபேக்ஸ், அதாவது மேஜர் பிட்ஃபால்ஸ் தட் பீப்புள் ஃபால் இன்டு வைல் இம்ப்ளிமெண்டிங் எம்எல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் 5 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அப்படின்னா எப்படின்னா ஐடியா ஜென்ரேஷன்லேருந்து அந்த ஐடியா ஜென்ரேஷன் பிஓசி சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்கேல் பண்ண போகிறோம், அந்த ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க வந்து ரிப்பட்டேட்டிவ் டாஸ்க்கெல்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து கடைசியில் பிக் டேட்டாவாக அதிக டேட்டா ப்ராசஸ் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி அதை அனலிட்டிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது எப்படி ஆஸ் அ ஹோல் திங்காக எப்படி ஆட்டோமேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி சீம்லெஸ்ஸாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்த்தோம். எனக்கு தெரியும் இது ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோன்னு. ஸ்டில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.